இவன் தான் சொன்ன போன்னு நான் என்ன பண்றேன்? டேய் மகனே, இந்த கட்டைய கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுறேன். யாருண்ணே இப்படி கண்ணிச்சு முடிச்சு விளையாடுங்க, இப்படி 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 இது பண்ணுங்க, இப்படி இப்படி மசாஜ். குக்கு வித் கோமாளியில் சாலினி சோயா என்பவரை புகழ் மற்றும் ரக்ஷன் கன்னத்தை கிள்ளியதால் இடிப்பை தொட்டதால் பரபரப்பு, அதிர்ச்சியில் டிடிஎஃப். ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க தான் சாலினி சோயா. தெரியாது, இவங்க வந்து குக்கு வித் கோமாளியில் வந்து இப்போது இருக்காங்க. ஏன்னா விஜய் டிவியில் டிஆர்பி குறைஞ்சி போச்சுன்னா அப்படித்தான். யாரெல்லாம் பிரபலமாக இருக்காங்க, யாரெல்லாம் ஏதாவது அவங்க தப்பு பண்ணி பிரபலமானாலும் சரி, நேர்மையாக பிரபலமானாலும் சரி, அவங்கள தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. இல்லை ஏழை இப்படி பண்ணுறியா, கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா. அந்த மாதிரி வந்தவங்க தான் இவங்க. இப்போது இதில் என்ன ஆகி போச்சுன்னா, விஜய் டிவியிலேருந்து போய் கேட்டிருக்காங்க. நான் கூப்பிட்டு கேட்குறேன், எம்மா என்னம்மா இது, இந்த மாதிரி சோயா இந்த மாதிரி நீங்கள் குக்கு வித் கோமாளிக்கு விஜய் டிவிக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தமிழ் தெரியாது, சரி நான் வரலை, வந்தால் என் ஆள் திட்டுவேன்னு சொல்ல. சரி, அதோடு என்ன பண்ணியிருக்காங்க, டிடிஎஃப்க்கு இந்த விஷயம் தெரிய போய் டிடிஎஃப் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, அப்படி நீ நினைக்காத, நான் திட்ட மாட்டேன், நீ என்ன பண்ணுறீன்னா நீ போய் குக்கு வித் கோமாளியில் போய் நீ வந்து ஆக்ஷன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். சரி, அந்த அம்மாவும் குக்கு வித் கோமாளி போயிடுச்சு. விஜய் டிவினா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல. உள்ளே போயிட்டா நீங்கள் வந்து அவங்க தொட்டு விளையாடுவாங்க, கட்டியும் பிடிப்பாங்க, எப்படி இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க டிஆர்பிக்கு அதை செய்ய தான் செய்வாங்க. அதெல்லாம் ஓகேனா தான் நீங்கள் அதுக்குள்ளே போகணும். இவன் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து புகழ் வந்து தொட்டுட்டாரு, உண்மை. ரக்ஷன் வந்து கிள்ளிட்டாரு, அம்மிக்கி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து அது வந்து எப்படி, அது வந்து எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது. நீ இதை பார்த்துக்கோன்னு சொன்னா கேட்டோன்னு எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவன் பார்த்துட்டா நல்லா, எனக்கும் சந்தோஷம். குரேஷியன் நெகட்டிவ் சொல்லியிருந்தா, பாலா நெகட்டிவ் சொல்லியிருந்தேன். கேட்பவே பாலன் அவங்க உனக்கு தெரியாது, ஒரு நல்ல ஒரு மனிதர். இப்போ வந்து அந்த ஷோல இல்லை. இப்போ வந்து எதனாலும் தெரியல இந்த வாட்டி ஷோ. அதாவது நீங்கள் வேணும்னா என்ன பண்ணியிருக்கிறேன், தொடக்கூடாது, டச் பண்ணக்கூடாதுன்னா நீ அனுப்பியிருக்கக்கூடாது. உனக்கு புகழும் வேணும், அதாவது உனக்கு ஒரு ஃபேமஸும் வேணும், அதனால் உனக்கு காசு வேணும்னா அப்புறம் தொடவும் கூடாதுன்னா அது என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே போனால் அப்படி இப்படி தொடத்தையும் செய்வாங்க. ஆரம்ப காலத்துலேருந்து புகழ் வந்து அந்த வேலையத்தையும் செஞ்சார். அப்புறம் அதுதான் நடக்கும். அப்புறம் அனுப்பிட்டு இப்படியும் செய்யக்கூடாதுன்னா அது வந்து சரியான அர்த்தம் இல்லைடா, நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நீ போகாத, அங்கே போனால் இந்த வேலை பார்ப்பாங்க அப்படின்னு மாதிரிங்கிறப்போ சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே. இப்போ போயாச்சு, இப்போ போனது தொடத்தையும் செய்வாங்க, இது நடக்கத்தான் செய்யும். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கையை பிடிச்சி இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. வரும்போது உன்னுடைய ஆளாக கூட இருக்காம இது போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த அடுத்த வாட்டிக்கு வருவாங்க. ஆனா என்ன வருத்தம்னாங்க, இந்த நம்ம புகழ்னா கண்ணச்சு பிடிச்சி இழுக்கிறது, அது ஆன் த ஸ்கிரீன் தான் விளையாடுறாரு. அது நமக்கே தெரியல, டிஆர்பிக்காக விளையாடுறது தான். அது ஓகே தான். பட் இருந்தாலும் மனசு, அதாவது இவருக்கு வந்து மனசு வலிக்குதாமா அதை பார்க்கும் பொழுதெல்லாம். செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்கிறேன். நம்மளுக்கு எங்களுக்கு பார்க்க என்னவோ இதுதான் ஏதோ வேணுக்குன்னு இது பண்ணுற மாதிரியே தெரியுது. ஆனால் அவங்க மேலே எனக்கு எதுவும் தப்பு மாதிரி தெரியல. நம்ம எக்ஸ்பிரஷன் அதிகமாக காட்ட அவங்கள அந்த மாதிரி இது காட்டுறாங்க. அதனால் ஒரு டிடிஎஃப்என் அவருக்கு வந்து தொடுறது கிள்றது பிடிக்கலைன்னா இமீடியட்டாக அதை போல் கூட்டிகிட்டு போயிருங்க. உண்மை. அப்புறம் ஏன் அதில் வச்சுருக்கேன், அதில் வச்சுருந்தா அதைத்தான் செய்வாங்க. அப்புறம் அதை செய்கிறதுக்கு அவருக்கு சம்பளம், செய்கிற விட கண்டுதான் இந்த அம்மாவுக்கு சம்பளம். நீ அந்த அம்மா விஜய் டிவிக்கு டிஆர்பி ஏறுதோ இல்லையோ, அந்த சோயாங்கிற பொண்ணுக்கு ஃபேமஸ் ஆகுதோ இல்லையோ, நீ இதை ரெண்டையும் வச்சு பேசி டிடிஎஃப்க்கு ஒரு ஃபேமஸ் ஆகி போச்சு. டிடிஎஃப்க்கு ஒரு அவருடைய இதை ஏற்றிக்கிட்டே தான் போகிறாரு. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்க நீ. ஸோ வந்து இந்த ஷோ நல்லா தான் இருக்குது. அப்பப்போ கிள்ளி விளையாடுறது, அப்பப்போ தட்டி விளையாடுறது, அப்பப்போ கொஞ்சிறது வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு இதில் வந்து ஜாகச்சம் தானே. டேய் மகனே, இந்த கட்டையை கையில் வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுறேன். அதனால் டிடிஎஃப் என்ன செய்றீங்கன்னா இதை கண்டுக்காதீங்க. என்ன இந்த இது ஷோ இந்த சீசன் முடிகிற வரைக்கும் தானே.
அப்புறம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அது வரைக்கும் இதை கண்டுக்காதீங்க. அது அவருக்கே தெரியுது. கன்னத்தை கிள்றது, கிச்சி காட்டுறது, இடுப்பு பிடிச்சி கிள்றது, இது எல்லாம் டிஆர்பிக்காரன்னு இவருக்கே தெரியுது. ஆனால் இருந்தாலும் டிஆர்பி வேணும், காசு வேணும், அதே சமயத்தில் கௌரவமும் வேணும்னா எப்படி கிடைக்கும்? அதை பத்தி மட்டும் தயவு பண்ணி யாரும் கேட்காதீங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் டிவி ஆமத்தி போட்டு டிவி வேறு சேனலில் வச்சு பார்க்க முடியும். அதாவது ரசிகரின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பைத்தியகாரத்தனமா யூடியூப்ல இன்னொரு தடவை நீ பண்ணுதா சேர் எடுத்து அடிச்சிருவோம் மண்டே. இவ்வளவு விறுவிறுக்க இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கோட எதுக்காக மேட்ச் பார்க்க வந்தீங்க? யாருக்காக பார்க்க வந்தீங்க? பை பிளட் சிஎஸ்கே. நீங்க என் கையை வெட்டி பாருங்க, ரெட் கலர்ல பிளட் இருக்காது, yellow கலர்ல தான் பிளட் இருக்கும். உண்மையாவா? யா, அந்த அளவுக்கு நீங்க சிஎஸ்கே வந்து பாக்குறீங்க? ஆமா, ஏன்னா பிறந்ததே சென்னை, சின்ன வயசுல. உண்மையில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த அம்மா கூட்டி கொண்டு போய் வெட்டுங்க. கையை வெட்டுங்க, காலை வெட்டுங்க, வெட்டி பாருங்கள். மஞ்சள் கலரில் ரத்தம் போகுமே தவிர எல்லோ கலரில் ரத்தம் போகவே போகாது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அதனால் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்டுக்குங்க, என்னம்மா வெள்ளை கலர் மஞ்சள் கலர்னு சொன்னேன், சிவப்பு கலரில் வருதுன்னு. ஆனால் சிகப்பு கலரில் வரவே வராது, மஞ்சள் கலரில் தான் வரும். ஏன்னா ஏற்கனவே இதை வெட்டி பார்த்தாச்சு. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். உங்களுக்கு டவுட்டாங்கிறவங்க வெட்டி பாருங்கள். அதனால் இப்போ வந்து முன்னாடி மாதிரிலாம் இல்லைங்க. இப்போ வந்து கிரிக்கெட்டுங்கிறது வந்து பாய்ஸ்லாம் அதிகமாக இது பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கிரிக்கெட்டுங்க வந்து ரொம்ப ஆழமாக போயிட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்காது. அதெல்லாம் ஒரு விஷயத்தில் தப்பே கிடையாது. ஆனால் அதுக்காக இந்த அளவுக்கு வெறித்தனமாக ரத்தமே சிவப்பு கலரில் தான் வரும், நான் என் உடம்பு ஃபுல்லாக தோனி தான் ஓடுறாரு, தலை தான் இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 மூட நம்பிக்கையான ஒரு ஒரு அது என்ன சொல்ல எப்படி சொல்கிறது, அது வந்து ஜஸ்ட்டு சும்மா பார்க்குறோமா, நம்ம நாடு ஜெயிக்குது, நம்ம நாடு ஜெயிக்குது, நம்ம ஸ்டேட்டு ஜெயிக்குது அப்படின்னா ஓகே. நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். அதுக்காக வெறித்தனமாக போயிட்டு ரத்தத்தை அறுத்து பாருங்கள், சிகப்பாக வரும், மஞ்சளாக வரும், ஊதாவாக வரும், இந்த அளவுக்குலாம் போகக்கூடாது. பிலிக்ஸே தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸே. பார்த்து என்விரான்மெண்டெல்லாம் சிஎஸ்கேக்கு அடாப்ட் ஆனதால சிஎஸ்கே தான். இன்னைக்கு விளையாண்ட மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த மேட்ச்ல விளையாண்டாங்கன்னா செமிஃபைனல் பண்ணணும். இதே மாதிரி பண்ணாலும் இதை விட நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஆயிடும். ஏன்னா இந்த தடவை கூட இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கு குழந்தை பிறந்து அவன் இதே மாதிரி இந்த ஸ்டேடியத்துக்கு போய் என் கையை வெட்டுங்க, ஊதா கலரில் போகிறோம், நான் ஆர்சிசி ஃபேன் அவன் சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு தெரியும், ஐயையோ நம்ம அன்னைக்கு செஞ்சதே நம்ம மையன் இன்னைக்கு செய்கிறான் அப்படின்னு. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ஐயையோ படிக்காமல் கொள்ளாமல் இப்படி போய் பார்த்து இப்படி சுற்றி எடுத்துறானே அப்படின்னு தோணும். இப்போ உங்களுக்கு தெரியாது.